திருச்சிற்றம்பலம். எல்லாமுடையான் குருவாகி இங்கு எமது அல்லல்லறுத்தான் இன்றுந்தீவர அவன்தாள் தொழுவாம் இன்றுந்தீவர. போற்றுதலுக்கும் நாடும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் மேலை சிதம்பரமா மிக்கவர்கள் பேரூரில் சேலத்தோர் போற்ற திருமணம் செய்த சாந்தலிங்க பெருமானுடைய அருள் வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தொல்காப்பியர் தமிழ் சங்கமம் இன்று 8வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றது. இந்த நல்ல வேளையிலே 8ஆம் ஆண்டு விழாவோடு தொடர்புடைய அனைவருக்கும் நம்முடைய உடங்கணிந்த வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொட்டால் உணர்வது ஓரறிவு உயிரே, தொடுதலோடு நாவை பெற்றது ஈரறிவே, தொடுதல் சுவைத்தல் முகர்தலும் ஒன்றாம், துளையுடை கண்ணும் காதும் 4-5 பட்டறிவு மிக்கது பகரும் மானமாம், பகுத்தறிவு கொண்டது 6ஆம் அறிவெனப் பகுத்தாய்ந்து உரைத்தனர் பண்புடை ஆளரெனப் பாடம் சொன்னவா பாவாளர் காவலா, அட்டைக்கரையான் ஆற்றில் வாழ் நண்டு அனைத்தையும் சான்றாய் காட்டி உரைத்தவா, அரிதிலும் அரிதான மானிடப் பிறவியின் அகப்புற வாழ்வினை அருள்தவக் காட்டியவா, மட்டூர் மலரின் பருவமேளோடு மரத்தின் உறுப்பை இலையே தளிரே முறியே கோடே அரும்பே என்றவா, மகிழ்ந்தனி சப்பானி கொட்டியருளே. சிற்றம்பலம். இன்றைய தொல்காப்பியர் தமிழ்ச்சங்கமும் 8ஆம் ஆண்டு தொடக்க விழா 85வது திங்கள் அமர்வு ஆகிய இந்த நல்ல நிகழ்விலே இதை செமையான முறையில் நிறுவி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய நிறுவனர் பாராட்டுதலுக்குரிய தொல்காப்பிய செம்மல் புலவரா காளியப்பன் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ராமச்சந்திரன் மின்வாரியம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய வழக்குரைஞர் கா இந்துமதி அவர்களே, அருள் வாழ்த்து நல்க இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய திரு சிரவையாதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே, தலைமை சொல்லாக்கியன் எனும் தீனதயாளன் உலக தொல்காப்பிய மன்றம் கனடா அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர் மா நடராசன் அவர்களே, சிறப்புரை நல்கி இருக்கக்கூடிய சன்மார்க்க முரசு புலவர் ராமலிங்கம் அவர்களே, வாழ்வியல் நிகழ்வுகளில் தொல்காப்பியர் வரிகளை பற்றி ஐயா அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள். வாழ்த்துரை வழங்க இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய தமிழ் திரு விஜய சண்முகம் ஐயா, புலவர் காசா அப்பாவு அவர்கள், கலைமாமணி மூப்பே ராமலிங்கம் அவர்கள், மருத்துவர் முனைவர் குணசுந்தரி அவர்கள், தமிழமுதம் ஐயாசாமி காளிதாஸ் அறக்கட்டளை அவர்கள், தமிழ் திரு சிவலிங்கம் உலகத் தமிழ்நெறி கழகம் அவர்கள், பொறிஞர் தமிழரசன் தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை அவர்கள், முனைவர் ரா சின்னசாமி இந்திய காவல் பணி நிறைவு அவர்கள், தமிழ் திரு அருணகிரி வேளாண் பல்கலைக்கழகம் அவர்கள் மற்றும் நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய கோவை கணபதி தமிழ்ச்சங்கம் முனைவர் நித்யானந்த பாரதி அவர்கள், காட்சி பதிவினை நல்கிக் கொண்டிருக்கக்கூடிய செல்வன் ரா சேந்தன் அவர்களே, இணையதளத்தின் மூலமாக உலகத்திற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உலக தொல்காப்பியர் மன்றம் நியூஜெர்சி அமெரிக்கா முனைவர் நாச்சிகா நிதி அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் நம்முடைய உலகெந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று செப்டம்பர் திங்கள் 1ஆம் நாள். இன்றைய நாளிலே நம்முடைய தொல்காப்பிய செம்மல் அவர்களும் அவருடைய துணைவியார் அம்சவேணி அவர்களும் 43வது மணநாளிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொல்காப்பியர் சங்கமும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. இந்த 8ஆம் ஆண்டு விழா சிறப்பான முறையிலே தொடங்கி இருக்கின்றது. தீனதயாளன் என்பவர்கள் கனடா நாட்டிலே மிகப்பெரிய சிறப்பான முறையிலே தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர், கனடா நாட்டு குடியுரிமை பெற்றவர், சிறந்த பொறியாளர், நம்முடைய தொல்காப்பிய தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலராக கனடாவில் உள்ளார். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதிய பெருமைக்குரியவர்கள். இதோடு மட்டுமல்லாமல் திருக்குறளுக்கும் உரை எழுதிய உன்னதமான பணியினை செய்திருக்கின்றார். தமிழக அரசிடமிருந்து புலம்பெயர்ந்த தமிழர் தமிழ் பணிக்காக சென்ற ஆண்டு விருதும் பெற்றுள்ளார். முன்பு ஒரு முறை நமது அமர்வில் பேசியுள்ளார். இப்பொழுது 2வது முறையாகவும் இங்கே வந்து தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பிப்பது மிகவும் மகிழ்விற்குரியது. அதேபோல புலவர் ராமலிங்கம் அவர்கள் சன்மார்க்க முரசு, நகைச்சுவை தென்றல் எனும் விருதுகளை பெற்றவர். பள்ளிப் பருவத்திலேயே
மேடையேறிய பெருமைக்குரியவர், வள்ளலார் மீது மிகவும் ஈடுபாடு கொண்டவர், திருவாசகத்திலும் தேவாரத்திலும் ஆழங்கால் பட்டவர், தொடர் சொற்பொழிவுகளை செய்பவர், பல நூறு பட்டிமன்றங்களின் நடுவராக இருந்து சிறப்பிப்பவர். இப்போது நமது பேரவையில் வாழ்வியல் நெறிமொழிகள் தொல்காப்பிய வரிகள் என்னும் தலைப்பிலே பேச உள்ளார். அதேபோல நம்முடைய பாராட்டுதற்குரிய நடராஜ் அவர்கள் அரசு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், சிறந்த பேச்சாளர், நம்முடைய திருமணத்தின் மீது பற்று கொண்டவர், பேரவை அமர்வுகளில் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடியவர்கள். இத்தகைய சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இங்கே வருகை புரிந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. கிடைத்திருக்கக்கூடிய இலக்கண நூல்களிலே தொன்மையானது தொல்காப்பியம். அதன் காரணமாக நம்முடைய வாழ்வியலோடும் அருளியலோடும் பண்பாட்டோடும் பின்னை பிணைந்தது. ஆகவே இந்த தொல்காப்பியருடைய வரிகளிலே நம்முடைய வாழ்வியல் நிகழ்வுகள் வெளிப்படுவதும், நம்முடைய வாழ்வியல் நிகழ்வுகளிலே தொல்காப்பியருடைய வரிகள் வெளிப்படுவதும் ஒன்றுக்கொன்று பிணைப்பினை உடையன. அதை பற்றி புலவர் ராமலிங்கம் அவர்கள் நமக்கு உரையாற்றுவது மிகவும் மகிழ்வுக்குரியது. அதேபோல கனடா நாட்டினுடைய தீனதயாளன் அவர்களும் அருமையான உரை நல்கியிருக்கின்றார்கள். நம்முடைய புலவர் காளியப்பனையா அவர்கள் தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தினுடைய 7 ஆண்டு சாதனைகளை எல்லாம் இங்கே வடித்து தர இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 7 ஆண்டு சாதனைகளையும் இதேபோல வாய்ப்பு இருந்தால் ஒரு சின்ன அளவிலே ஒரு ஏடாக வெளிப்படுத்தி அதை ஒரு நல்ல நூலாக வெளிவந்தால் இன்னும் அது பயனுடையதாக இருக்கும். பலரும் அதை படித்து பயன்பெறுவார்கள். நம்முடைய பேரூர் ஆதீனம் எவ்வளவு வகையான அறவினை என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொரு நிலையிலேயும் ஏதாவது ஒரு வகையிலே அந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே தொல்காப்பிய நிகழ்வு நடைபெறுவது பேரூர் ஆதீனத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியது. தவிர்க்க முடியாத காரணத்தினாலே இன்று சிவகங்கையிலே தமிழக அளவிலே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகின்றது. அதற்கு செல்ல வேண்டியிருப்பதனாலே நம்மால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அன்பர்கள் இதையே நேரடி வாழ்த்தாக எடுத்துக்கொண்டு இந்த தொல்காப்பியம் இன்னும் மக்களிடத்திலே கொண்டு சேர்வதற்கு என்னென்ன வகையிலே நாம் துணை நிற்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதை சிந்தித்து வளப்படுத்த எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் எல்லா வகையிலேயும் நமக்கு நலங்களை நல்க வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் உலகணிந்த வாழ்த்துக்களை அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் அனைவரும் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். போற்றியோம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். விழிக்குத் துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானுசானுடைய குருவர்களையும் மணமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய இலக்கண நூல்களிலே மிக தொன்மையானதாக போற்றப்படுவது தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் மிக தொன்மையான நூலாக போற்றப்படுகின்றது. 2700 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக போற்றப்படுகின்ற ஒரு நூல். எழுத்து சொல் பொருள் என்று சொல்லுகின்ற 3 இலக்கணங்களுக்கு வழிவகுத்த ஒரு சிறந்த ஒரு நூல். உலக மொழிகளிலே மிக மூத்த மொழியாக போற்றப்படுவது தமிழ் மொழி. செம்மொழி என்கின்ற சிறப்பை பெற்றது நம்முடைய இந்த மொழி. தொல்காப்பியத்திற்கு முன்பே இலக்கண நூல்கள் இருக்க வேண்டும் என்று தொல்காப்பிய உரைகளிலே நாம் காண முடிகின்றது. ஆகவே நம்முடைய பேச்சு வழக்கிற்கும் நம்முடைய எழுத்து வழக்கத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பது தொல்காப்பியம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த தொல்காப்பியமானது இன்று கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே பயின்று வருகின்றவருடைய எண்ணிக்கை அருகி வருகின்றது, குறைந்து வருகின்றது. அந்த தொல்காப்பியத்தினுடைய சிறப்பை உணர்ந்து போற்ற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நம்முடைய வணக்கத்திற்குரிய பேரூராதீனம் 24வது பட்டம் தவ திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் இதை தொல்காப்பியர் சங்கம் என்பதை தமிழ்ச்சங்கத்தை நிறுவி தொடர்ந்து மாதந்தோறும் இந்த தமிழ்ச்சங்கத்தை தொடர்ந்து இலக்கணத்தை கற்றுவர வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை நம்முடைய பாராட்டுதலுக்குரிய புலவர் காளியப்பன் அவரிடத்திலே தெரியப்படுத்திய பொழுது அவர் மனமுகந்து ஏற்றுக்கொண்டு அதற்கான பெரும்பணியை தொடங்கினார்கள். ஓரிரு ஆண்டுகள் தொண்டாமுத்தூரிலே தொடங்கி அந்த பணிகள் நடந்தது. அதன் பின்பு தொடர்ந்து பேரூரிலே
ஆதீனத்திலே தமிழ் கல்லூரியிலே இந்த தொல்காப்பிய வகுப்பானது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. அதற்கு தலைவராக இருந்து செயலாற்றுகின்றவர் காளியப்பன் அவர்கள் தமிழகம் மட்டுமல்ல வெளிநாடுகளிலேயும் இதற்கு துணையாக இருந்து இந்த தொல்காப்பியத்திற்கு உறுதுணையாக இருந்து அந்த வகுப்பிலே இணைய வழியிலே கலந்து கொள்கின்றார்கள். நேரடியான வகுப்பிலேயும் பல மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றார்கள். அந்த வகையில் இது 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவாக இது நடைபெறுகின்றது. இந்த தொடர்ந்து இது சிறப்பான முறையில் நடத்தி வருகின்ற புலவர் அவர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற அந்த அன்பர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த தொல்காப்பியத்தினுடைய மேன்மையை பலரும் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் இதில் ஆர்வத்தோடு பங்கு பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு தொல்காப்பியத்தை சார்ந்து ஆய்வு செய்கின்றவருக்கு ஆண்டுதோறும் ரூ. 10,000 நம்முடைய புலவர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து தொல்காப்பியருடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே தொல்காப்பிய பிள்ளைத்தமிழ் இயற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தொல்காப்பியர் சங்கமானது 9 நாடுகளிலே கிளைகள் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, பேரூர் தமிழ் கல்லூரியின் முன்பாக மிக அழகான முறையிலே வடிவமைக்கப்பட்ட தொல்காப்பியருடைய திருவுருவம் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி தொடர்ந்து தொல்காப்பியத்தினுடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இதற்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற காளியப்பன் அம்சவேணி அவருடைய தம்பதியினுடைய 43வது மணநாளானது வருகின்ற 1/9/2024 நடைபெற இருக்கின்றது. அவர்கள் இன்னும் நல்ல மன அமைதியோடு நோய் நொடியின்றி பல்லாண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளால் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி, இதில் பல்வேறு சான்றோர்கள் தமிழ் சான்றோர்கள் தொடர்ந்து இதில் பங்கேற்று வருகின்றார்கள். அவர்களுக்கும் இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் உடைய வாழ்த்துக்களை சொல்லி, எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் தமிழினுடைய மேன்மையும் நம்முடைய இலக்கணத்தினுடைய சிறப்பையும் கற்றுணர்ந்து தமிழுடைய பெருமையை உலகலாம் அறியச் செய்கின்ற பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்.